வந்து லாக்டவுனால நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டிலேயே ஒரு சிம்பிள் குக்கிங் பண்ணலான்னு தான். என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறையா பிரியாணி பண்ணியிருக்கோம். என்னென்ன பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி, எல்லா பிரியாணி, இறால் பிரியாணி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மஷ்ரூம் காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகே, அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள். இன்றைக்கி வந்து தம் பிரியாணி போட போகிறோம். அன்றைக்கி வந்து நம்ம குக்கர்லாம் செஞ்சோம். வெளியே அடுப்பில் வந்து இன்ன வரைக்கும் செய்யலை. லேயர் பிரியாணி பண்ணியிருக்கோம், குக்கர் பிரியாணி பண்ணியிருக்கோம், தம் பிரியாணி பண்ணதில்லை. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ தம் பிரியாணி பண்ணுறதுக்கு தான் நான் எல்லா பொருளும் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் அப்படின்றத எல்லாம் சொல்கிறேன். நான் முதல் அடுப்பு பற்ற வச்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பொருளை எல்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து அன்றைக்கி வந்து 2 சுண்டு அளவுக்கு பச்சரிசியை எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசினா இது வந்து ரேஷன் அரிசி, அந்த அரிசிலாம் இல்லை, சாப்பாடுறது அந்த பிரியாணி அரிசி மாதிரியே இருக்கும். அந்த அரிசி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு மஷ்ரூம் 50 ரூபா பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து டப்பா அது வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி எல்லாம் எல்லாமே. அப்புறமேட்டு ஒரு அரைக்கை அளவுக்கு கல் உப்பு, 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 1 கொத்து அளவுக்கு மல்லித்தலை, 1 கொத்து அளவுக்கு புதினா, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை லெமன் இருக்குது. ஓகே, இதுதான் தேவையான பொருட்களை எப்படி செய்யலான்றதை நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒவ்வொன்றா போடலாம். வந்து சட்டி வந்து நல்லா காய வச்சாச்சு. அடுப்பு நல்லா திக்குன்னு எரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் தாளிக்கணும்ல? ஆமாம், அதுக்கு தான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ நெய்யும் ஊற்றியாச்சு. ஒரு 2 நிமிஷம் காயட்டும். நம்ம அதுக்கப்புறமேட்டு பட்டை, கிராம்பில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெய்யும் ஊற்றிருக்கோம். அது வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். அது போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். சட்டிக்குள்ளே எரியுது. அது ரொம்ப சட்டி ரொம்ப காஞ்சிடுச்சு. அப்போ அடலை மேலே வந்து இப்போ வந்து நம்ம வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுலாம். பிரியாணிக்கு வெங்காயத்தை போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே மேலால் வதக்கணும். என்னடி சட்டியெல்லாம் பிடிச்சி எரியுது? அந்த இடத்துல ரொம்ப அனல் இருக்குல்ல, விறகு வந்து ஒரே இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு மல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து மல்லி புதினா போட்டாச்சு. அதையும் 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுலாம். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுறோம். 4 ஸ்பூன் இல்லை, கொஞ்சமாக வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோடய வந்து நம்ம இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். பத்தியான லடிக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டாச்சு. அதையும் வந்து உப்பு போடலாம் இருங்க. இப்போ அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா உப்பு சேர்த்துடணும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, ஒரு பாக்கெட் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து இந்த நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அது எண்ணெயில் வந்து 2 நிமிஷம் வதங்கிடுச்சு அப்படின்னா வந்து அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அளவு எடுத்து வச்சு ஊற்றிடலாம்.
அதான் பிரியாணி வாசனையாக லைட்டாக வருது. அப்படியா? காளான் பிரியாணி மசாலா வாங்கி போட வேண்டியது தானே? பிரியாணி மசாலா தான் எல்லாத்துக்குமே பிரியாணி தான். எல்லாத்துக்குமே ஒன்றா தான் வைப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து லெமன், ஆஃப் லெமன் வச்சுருக்கோம். அந்த லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். ஆஃப் லெமனையும் புழிஞ்சாச்சு. புளிக்கும் தயிர் வந்து நம்ம வந்து லெமனும் ஊற்றிருக்கோம், தக்காளியும் போட்டிருக்கனால புளிக்கும். அதனால் தயிர் வந்து பார்த்து ஊற்றிக்கணும். நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர்லாம் ஊற்றியாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு செம்பு 4 செம்பு ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து 2 இது போட்டிருக்கோம் இல்லையா? 2 3க்கே கம்மியாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு வாங்க. போய் எடுத்துகிட்டு வா. இப்போ வந்து எத்தனை ஊற்றிருக்கோம்? 2 3 4. இப்போ அது வந்து 4 இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த மஷ்ரூமும் அரிசியும் போட்டுருவோம். ஓகே, நல்லா கொதி வரட்டும். இப்போ சரி சரி. இப்படி கொதிக்க பாருங்க, தள்ள 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 தள்ளன்னு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை வந்து காளானை வந்து உள்ளே போட்டுடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். போட்டு இதுவும் வந்து 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசியை போட்டு நல்லா கிளறணும். அரிசியை போட்டோம்னா கிளறாம விட்டோம்னா அடி பிடிச்சிடும். நீங்களா காளான் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் தடவை சாப்பிட போகிறேன். நான்லாம் காளான் பிரியாணி. நீ சாப்பிட்ருக்கியாங்க? நான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டதில்ல. இப்போ வந்து காளான் போட்டும் கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலி இப்போ வந்து நம்ம எல்லா அரிசியும் சேர்த்துடலாம். தம் போடலாம். என்னங்க இப்போ தான் அரிசியே போடுறோம். அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் தம் போடணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். முன்ன பின்ன தம் போட்டால் தான் நமக்கு தெரியும். நீ தான் அன்னதானம் போடலாம். நீ தானே தூங்குவேன், நான் தானே சமைப்பேன். நானும் தம் போடுவேன். எனக்கு வெட்டி கடைக்கெல்லாம் போனேன். அந்த தம் இல்லை, பிரியாணி தம். இந்த தம் இல்லை, இந்த தம் இல்லை, இந்த தம். சரி சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா அரிசியும் போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்து நல்லா அரிசி வந்து வேந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு. பிரியாணி நல்லா தண்ணிலாம் வற்றிடுச்சு. லைட்டாக தான் இருக்குது. நம்ம தம் போட்டால் இப்போ வந்து கிண்டக்கூடாது. ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து விறகெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள கங்கெல்லாம் வந்து எடுத்து நம்ம தியா தியா தூங்கி எழுந்திரிச்சு. அதான் பாப்பா தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வா. இங்கே வா, அப்பா இருக்கேன், இங்கே வா. நான் போய் தியா தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வா, நான் கங்கு போடுறேன். தூக்கிட்டு வா. ஓகே, நம்ம நிஷா வர்ற வரைக்கும், பாப்பாவை தூக்கிட்டு வர்ற வரைக்கும் நம்ம கங்கெல்லாம் எடுத்து போடுவோம். வா 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 தியா வா. இந்த மாதிரி நெருப்பு பெருசு பெருசாக கங்கெல்லாம் எடுத்து போட்டாலும் நல்லா பிரியாணி சுட சுட இருக்கும். வா தியா. இந்த அது பிடி. இப்போ வந்து நான் பாப்பா வச்சிருக்கனால செல்வா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வைக்கிறார். எல்லாத்தையும் அள்ளி போடணுமா இல்லை போதுமா? எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா தம்பு வரும். பெரிய கரண்டி எடுத்துட்டு வரக்கூடாதா? அதுக்கேற்ற கரண்டி தான் பண்ண முடியும். இல்லை, இது அள்ளி போடுறதுக்கு சொல்கிறேன். சரி, கேமராவை கட் பண்ணிட்டு போது கம்பு இல்லை, கேமரா கட் பண்ணிட்டு அது பெரிய கரண்டி இருக்கும்ல அதை எடுத்துப்போம். சரி, நம்ம இப்போ பெரிய கரண்டி ஜாரணியை கொண்டு வந்துட்டோம். இது வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். கங்கு நல்லா உள்ளே விட்டு அள்ளலாம். 100 200
அவ்வளோதான். இன்னைக்கு கங்கல்லி போட்டுட்டு இருக்காரு. போடுத்தும். அப்பா என்னமோ கேட்குது பாரு. என்ன கேட்குது? பிரியாணி தும்பம்மா. அது அவ்வளோ தூங்கி இப்போ தான் இருந்துச்சா. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுமாண்ணே தியம்மா. ஹாய் சொல்லுங்க. லாக்டவுனா அதான் நாங்கள் வீட்டிலேயே வந்து பிரியாணி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து. சிக்கன் கடை மட்டன் கடை எல்லாம் இல்லை, அதனால காளான் பிரியாணி. காளான் மஷ்ரூம் நேற்றே நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டோம். சரி போதுமானி சார். ஓகே போதும். ஓகே இனி வந்து நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுவோம். ஓகே பிரியாணி சாப்பிடுவோமா? ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. வந்து தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளுடைய பிரியாணி நல்லா வந்திருக்கு சார். இப்போ ரெடி ஆயாச்சு. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போ. இந்த தட்டை வச்சிடலாம். இந்த தட்டு சாம்பல் பறக்குது, அதனால நம்ம இந்த தட்டை போட்டு எடுத்துட்டு போயிடலாம். நரேஷ் வாடா, இங்கே வாடா, பிரியாணி சாப்பிடுவோம். இங்கே வாடா. வருவோம். வாடா வாடா. ஓப்படி பொங்கல் தர்ணேஷ், பொங்கல் பிரியாணிக்கு பொங்கல். சீக்கிரம் சீக்கிரம். கறியா வந்தா அந்த பிரிமாணி போட்டு வச்சிருக்கோம். அப்படின்னா பிரிமாணி. பிரிமாணினா ஓகே சரி, இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு வா. இப்போ வந்து தட்டெல்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணிடுவோம். இன்னைக்கு இலை கிடையாது, ஏன்னா கடையெல்லாம் லாக்டவுன். சரி தட்டை எடுத்துட்டு வா. அந்த அப்பா அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க. தயிர் பச்சடி இங்கே இருக்கு, பிரியாணி இங்கே இருக்கு, கரண்டி எல்லாம் கையில் கொடுத்தாச்சு. எங்களுக்கு லாக்டவுன் வந்து சூப்பரான சாப்பாடு மிஸ் ஆகுது. ஆமா நிறைய வைக்கிறேன். தயிர் பச்சடி நிறைய வேணுமா? சாப்பிட்டு வச்சுக்க. பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வச்சிருவோம். காளானோட எடுத்து கொடுக்குறாரு மவனுக்கு. வாவ் வாசனை சூப்பர். சூப்பரா இருக்குடா. வாசனையே சூப்பருங்க. நானே போட்டாச்சு, அப்பதான் ஆறும், அதனால தான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஆறட்டும், சூடு. நான் அப்பயே சொன்னேன் அப்பா கிட்ட பெருசு பெருசா போடுறேன்னு. அப்பா தான் குட்டி குட்டியா போடுவேன். டேஸ்ட் அப்பதான் வரும். இது வாயில வச்சோன்னே மண்டே ஆடுறியே. என்ன ரிவெஞ்சா? நல்லா இருக்குன்னு நான் சொல்லல, நல்லா இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் எது சொன்னேனா? மண்டே ஆட்லி இல்ல, அதுக்கு சார் நல்லா இருக்குன்னு சொன்னேனா? திரும்பி பார்த்துட்டுல சொல்லுவேன். நீ தான் அங்க ஓ சூப்பர், வேற லெவல். அப்புறமா நீங்க வேற லெவல்லாம் சொல்லவே மாட்டேங்க. எப்படி இருக்குண்ணா இது? நல்லா இருக்கு. பிரியாணி மாதிரியா இருக்கு, ஆனா வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கு. இது சிக்கன் வாசனை மட்டன் வாசனை அதெல்லாம் இல்லை. காளானோட டேஸ்ட் இருக்கு. காளான் டேஸ்ட் எப்படி இருக்கும்? சப்புன்னு தான் இருக்கும். அந்த டேஸ்ட் தான் இருக்கு. பிரியாணி மாதிரி தக்காளி சோத்துல காளான் போட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சரி ஓகே ஓகே. இந்த காளான் பிரியாணியை பத்தி நீங்க பிரியாணி பர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. கரெக்டான ஒரு பிரியாணி இது. உப்பு வரப்பு மசாலா எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே அருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி சொல்லுங்கப்பா, சொல்லு. லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, வாழ்க தமிழ். சூப்பரா டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பை பை.